தீமோத்தேயு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க போறோம். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பு இல்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்பு உள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. ஓகே, இப்போ பவுல் தெளிவாக கடைசி நாட்கள்ல வரக்கூடிய மக்களினுடைய குணாதிசயங்களை அங்க விவரித்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நல்ல கவனிங்க, எல்லாரும் இப்படி இருப்பார்களா கடைசி காலத்துலன்னு கேட்டீங்கன்னா இல்லை. ஆனா ஒரு பெரும் கூட்டம் இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் உள்ளவர்களா என்ன செய்வார்கள்? பூமியில எழும்புவார்கள். அப்படி எழும்பும்போது நமக்கு வர வேண்டிய புத்தி என்னன்னு சொன்னாக்கா, இந்த காலம் எப்படிப்பட்ட காலம் ஆயிடுச்சு, கடைசி காலம் ஆயிடுச்சு அப்படின்றத நம்ம சிந்தையில நம்ம கொண்டிருக்க வேண்டும். ரைட்? இந்த கடைசி காலத்துல இப்படிப்பட்டவர்கள் எழும்பும்போது the Bible uses a very strong word. ஒரு ஸ்ட்ராங் வார்த்தை வசனம் அங்க போட்டு, ஒரு வலிமையான வார்த்தையை போட்டு நமக்கு அந்த காலத்தை குறித்து ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறது. என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த முதல் வசனத்துல வாசம் இல்லையா, கடைசி நாட்களிலே எப்படிப்பட்ட காலங்கள் வரும், கொடிய காலங்கள் என்று சொல்லி தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா perilous times, difficult times, grievous times, terrible times என்று சொல்லுகிறது. உண்மையிலே சொல்ல போனா அந்த வார்த்தைக்கு அது கிரேக்கத்தில் கால் இபாஸ் அப்படின்ற வார்த்தை, அதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டேஞ்சரஸ் டைம்ஸ், ஆபத்தான காலங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ரைட்? ஸோ இன்றைக்கு நாம் பார்க்க போகிற முதல் கேரக்டரிஸ்டிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, மனுஷர் எப்படி இருப்பார்களாம், தற்பிரியராய் இருப்பார்கள். எத்தனை பேருக்கு ஜாய் வேணும்? சரி, ஜாய்க்கு ரகசியம் சொல்லட்டுமா? ஜீசஸ் ஃபர்ஸ்ட், அதர்ஸ் நெக்ஸ்ட், யோர் செல்ஃப் லாஸ்ட். இயேசு முன்னாடி, அடுத்தது மற்றவர்கள், உங்களை கடைசியில் வச்சுக்கோங்க, நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. ஹல்லேலூயா. புரிஞ்சதா? அந்த ஜாயில எழுத்த மாத்துனீங்கன்னா, யோர் செல்ஃப் ஃபஸ்ட்டு, உங்களை ஃபஸ்ட்டு போட்டு மற்றவங்களை பின்னாடி வச்சு இயேசுவை கடைசியில் வச்சிங்கன்னா வார்த்தையே வராது, அந்த வார்த்தைக்கு அர்த்தமே கிடையாது. அல்லது உங்களை முன்னாடி வச்சுட்டு இயேசுவை நடுவில் போட்டுட்டு மற்றவர்களை பின்னாடி போட்டால் கூட அது வார்த்தையே கிடையாது. ஜீசஸ் ஃபர்ஸ்ட், அதர்ஸ் நெக்ஸ்ட், யோர் செல்ஃப் லாஸ்ட் இருந்தால் தான் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, அந்த ஆர்டரில் இருந்தால் தான் நீங்கள் தற்பிரியர் அல்ல என்பது விளங்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது நான் சொல்ற காரியம்? ரைட்? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அடிப்படை கோட்பாடும் இதுதான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வாசிக்கலாமா? மத்தேயு 22ஆம் அதிகாரம் 37ல இருந்து 39 வரைக்கும். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. ஓகே, வசனம் என்ன சொல்கிறது? நல்லா கவனிங்க. இங்க என்ன நடந்துச்சுன்னா, இப்போ இவனை அனுப்பி விடுறாங்க. எதுக்காகனா இயேசு கிறிஸ்துட்ட கேள்வி கேட்டு இவரை மடக்கணும். அவன் கேட்குறான், வேதத்திலே மிக முக்கியமான கட்டளை எது? ஸோ கேட்குறான். கேட்ட உடனே இயேசு கிறிஸ்து சொல்றார், பிரதான கட்டளை என்பதற்கு 2 பகுதி இருக்கு. முதலாம் பகுதி என்னன்னா, உன் முழு மனதோடும் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீ அன்பு கூறுவாயாக. ரைட்? 2வது அதுக்கு ஈக்குவலண்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை தனியா நீ பிரிச்சு எடுக்க முடியாது. முதல் இதை செஞ்சுட்டு இதை செய்யாம விட்டனா கட்டளை பூரணமாகாது. அல்லது முதல் சொன்னதை விட்டு விட்டு 2வது இருக்கிறத மட்டும் செஞ்சாலும் கட்டளை பூரணம் ஆகாது. பூரண கட்டளை என்னது?
முதலாவது உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு பலத்தோடு, முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு அன்பு கூறுவாயாக. ரெண்டாவது என்னன்னு சொன்னா, நீ உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. வந்துருச்சா ஜாய்? நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறது என்பதை உணர்ந்தவர்களா. யாருடைய அன்பு? தேவனுடைய அன்பு. நான் அவரை நேசிக்கிறேன், அவர் என்ன நேசிக்கிறார் என்ற உணர்வுக்குள் வந்து நான் மிகுந்த வெற்றிக்குள் நான் நடை போடுவேன் என்பதுதான் உண்மை. ரைட்? தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறதை விட தற்பிரியராய் இருந்தவர்களை குறித்து 2 பேரை நம்ம பார்க்கிறோம். ஒருத்தர் வந்து தன்னை விட கீழாக தேவனை வைத்தார், தன்னை தேவனுக்கு மேலாக உயர்த்தினார். சாத்தான் ஒருத்தன், அவன் தான் பிரைமரி, அவனை சொல்ல போறதில்லை. ஏன்னா அவனை சொல்லிட்டு அவன் சாத்தான் அப்படின்னு விட்டுருவோம். மனுஷனை எடுத்துக்க போறோம். அதே போல மற்ற மனிதர்களை தன்னிலும் தாழ்வாக எண்ணி தன்னை முக்கியத்துவப்படுத்தி கொண்ட இன்னொரு மனுஷனையும் நம்ம பார்க்க போறோம். முதல் மனிதன் யாருன்னு சொன்னால், தேவனை அசட்டை பண்ணின அல்லது தேவனை கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்காம தன்னை தேவனிலும் அதிகமாய் நேசித்த ஒரு மனுஷன் யாருன்னு சொன்னா காயின். ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, வாசிங்க ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ரைட். அடுத்த வசனமும் வாசிக்க போறோம் நம்ம. அதுல ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலும் காணிக்கை கொண்டு வந்தார். ஆனால் ஆபேலினுடைய காணிக்கையில இருந்த வித்தியாசம் என்ன அப்படின்னு சொன்னா, அவர் ஆடு மாடு கொண்டாந்தாருங்க, காயின் காய்கறி கொண்டாந்தாருன்னு தயவுசெய்து சொல்லிடாதீங்க. ரைட்? இங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, காயின் கனிகளில் கொஞ்சம் கொண்டு வந்தார். ஆனா ஆபேல் என்ன செய்தாராம்? ஃபர்ஸ்ட் அங்க சொல்லப்படுகிறது மந்தையின் தலையீற்றுகள். இன் அதர் வேர்ட்ஸ், ஆண்டவரே என் வாழ்க்கையில எது எடுத்தாலும் முதல் பகுதி உங்களுக்கு தான். ஹல்லேலூயா. அண்ட் வசனம் சொல்லுகிறது, முதல் பங்கு பரிசுத்தப்படுத்தப்பட்டால் மீதமுள்ளதெல்லாம் பரிசுத்தமாக இருக்குமாம். இப்போ ஆபேல் வந்து அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தார். கரெக்டாக கொண்டு போய் தலையீற்றுகளை கொடுத்துட்டார். அந்த கொழுமையானவைகளில் தனக்கென்று எதையும் எடுப்பதற்கு முன்னே அவர் செய்கிற காரியம் என்ன என்று சொன்னால், கொழுத்தவைகளிலும் தேவனுக்கு என்று காணிக்கை கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. விளங்குதா? உங்களுக்கு இருக்கிறதுல முதல் பங்கு மட்டுமில்ல, சிறந்ததை தேவனுக்கு கொடுப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. ஆனா என்னை காட்டிலும் தேவன் பெரியவர், அவர்தான் முதலிடத்துல வைக்கப்பட்டு அவர்தான் கொண்டாடப்படத்தக்கவராயிருக்கிறார். He is the one to be celebrated என்று யோசிக்கிறவர்கள் எப்பொழுதுமே தற்பிரியராய் இருக்கவே மாட்டாங்க. தேவனுக்கு பிரியமானவர்களாயும் தேவனால் மிகவும் நேசிக்கப்பட்டவர்களாயும் இருப்பார்கள். ஹல்லேலூயா. ரைட்? சோ இது தேவனுக்கும் மேலே தன்னை உயர்த்தி வைத்த மனுஷன். ரைட்? ரெண்டாவது, மற்ற மனிதர்களுக்கு மேலே தன் மீது அன்பு வைத்த ஒரு மனுஷன் யாருன்னு கேட்டிங்கன்னா அப்சலோம். வாசிக்கலாம் 2 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். அப்பொழுது அப்சலோம் அவனை நோக்கி, இதோ உன் காரியம் நேர்மையும் நியாயமுமாய் இருக்கிறது, ஆனாலும் ராஜாவினிடத்திலே உன் காரியத்தை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை என்பான். பின்னும் அப்சலோம், வழக்கு வியாஜ்யம் உள்ளவர்கள் எல்லோரும் என்னிடத்தில் வந்து நான் அவர்களுக்கு நியாயம் செய்யும்படிக்கு என்னை தேசத்திலே நியாயாதிபதியாக வைத்தால் நலமாய் இருக்கும் என்பான். ஒருத்தன் உள்ள வரான், ஐயா உன் கேஸ் உண்மையிலே நீ பாவையா, நீ தான் ஜெயிக்கணும் இந்த கேஸ்ல. ஆனா பாரு, உன் நியாயத்தை விசாரிக்கிறதுக்கு இந்த தேசத்துல யாரும் இல்லை. ஏன்? சிங்காசனத்தை தாவீது ராஜா இல்லையா? அவர் என்ன நியாயம் செய்ய மாட்டாரா? இது இன்னைக்கு உலகத்துல எவ்வளவு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இஃப் யூ சிட் அண்ட் திங்க், நீங்க வேகமா ஓடுற காலம் இல்லை, இது சிந்திக்கிற காலம். ஸ்லோ டவுன் பண்ணி சிந்திக்கிற காலம். ஏன்னா நம்மளை சுற்றிலும் இருக்கிற எல்லாத்தையும் அப்படியே முழுங்கிட்டு போனோம்னா உலகம் நமக்குள்ள வந்து நம்ம கிறிஸ்துவுக்குள்ள நம்ம வாழ்க்கையை நிலைப்படுத்துறது பதில நம்ம உலகத்துல நிலைப்பட்டு கொண்டு இருப்போம். வேதத்தை வேகமா வாசிக்கிறோமே தவிர விவேகத்தோட நம்ம வாசிக்கிறது இல்லை. அதுக்காக தான் இப்போ உட்கார்ந்து இதை நம்ம படிக்க வேண்டியதா இருக்கு. விளங்குதா? என்ன ஆச்சு? அந்த மனுஷன் தன்னை முக்கியம் என்று எண்ணினபடினால் தேவன் வைத்த ராஜாவுக்கு விரோதமாய் கலகம் பண்ணுகிறான். இரண்டாவதாக தன் தகப்பனுக்கு விரோதமாகவே அவன் கலகம் செய்கிறான். எத்தனை பேருக்கு விளங்குது?
நல்லா புரிஞ்சுக்கோங்க, தற்பிரியனாய் இருக்கிற எவனும் வாழ்வடைந்ததாய் நாம் பார்க்கிறது இல்லை. தற்பிரியராய் இருந்த இந்த 2 பேரை நான் சொல்லியிருக்கேன். வேதத்தில் நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். யூதாஸை சொல்லலாம், லூசிஃபரை சொல்லலாம். இவங்க எல்லாருமே they were lovers of themselves more than they were lovers of God. என்னாச்சு? வாழ்க்கை உண்மையிலே சொல்ல போனா அழிஞ்சு போச்சே தவிர they did not progress into what God had for them. அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. இந்த தற்பிரியன் என்ற வார்த்தை ஏன் அந்த பட்டியல்ல முதல்ல இருக்கு தெரியுமா? பிரியன் என்ற அந்த ஒரு குணாதிசயம் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்துட்டா, பவுல் அந்த தீமோத்திக்கு சொன்ன அத்தனை காரியங்களும் அவனுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா ஒன்னொன்னா என்ன செய்ய ஆரம்பிச்சிரும்? வர ஆரம்பிச்சிரும். விளங்க தானே சொல்றது? ரைட். இப்போ இந்த 2 ஆட்டிடியூட்ஸையும் ரொம்ப தெளிவா வேதம் கண்டிக்கிறதை நாம் பார்க்கிறோம். என்னை தேவனுக்கும் மேலாக உயர்த்தி வைத்து எனக்காக வாழ்வது, என்னையே நேசிப்பது. என்ன சொல்றார் வசனத்துல? வாசிங்க. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்றும் நிதானிக்கிறோம். சரி, எத்தனை பேர் இயேசு எனக்காக ஜீவனை கொடுத்தார் என்று சொல்லுகிறீர்கள்? எல்லாரும் சொல்றோம். அப்போ இந்த வசனம் என்ன சொல்லுது? தங்களுக்காக மரித்தவருக்கென்று பிழைக்கும்படி. ஹல்லேலூயா. உங்களுக்காக மரித்தது யாருங்க? உங்க அப்பா அம்மா மரிச்சாங்களா உங்களுக்காக? உங்களை வாழ வைக்கிறதற்கு யாருங்க உங்களுக்காக ஜீவனை கொடுத்தா? ஒருத்தரும் கொடுக்க மாட்டாங்க. இயேசு மட்டும்தான். ஹல்லேலூயா. அவர் மட்டும்தான் நமக்காக தன் ஜீவனை மரணத்தில் ஊற்றினார் என்று சொன்னால், நாம் நமக்காக அல்ல, அவருக்காக பிழைக்கிறோம். ஹல்லேலூயா. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ரைட். அப்ப செல்ஃபை நீங்க அடிக்கணும். இந்த தற்பிரியன் என்ற பட்டத்தை எடுத்துடணும்னா முதலாவது நீங்க உணர வேண்டியது, எனக்கு ஜீவன் கொடுக்கப்பட்டிருக்கிறது எனக்காக வாழ்வதற்காக அல்ல, எனக்காக மரித்து உயிர் தெழுந்தவருக்காக வாழ்வதற்கு. இப்போ 2வது காரியம், மற்றவர்களை நான் முக்கியத்துவப்படுத்துறதுக்கு நான் என்ன செய்யணும்? வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஒவ்வொருவனும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறனுடைய பிரயோஜனத்தை தேட கடவன். ஓகே. நான் அடுத்ததாக என்ன செய்யணும்னா, என் சுய பிரயோஜனத்தை நான் தேடாமல் நான் மற்றவர்களுடைய பிறனுடைய பிரயோஜனத்தை தேட கடவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? when you do something, ஒரு காரியத்தை நீங்க செய்றீங்கன்னா, இதை செஞ்சா எனக்கு மட்டும்தான் லாபம், எனக்கு மட்டும்தான் இதுல பிரயோஜனம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் யூ வில் ஹாவ் another ஆப்ஷன் இல்லையா? இன்னொரு ஆப்ஷன் இருக்கும். இதையும் செய்யலாம் இதையும் செய்யலாம் அப்படின்னு இருக்கும். இதை செஞ்சா எனக்கு பிரயோஜனம், இதை செஞ்சா நான் விரும்புறது நடக்கும், இது செஞ்சா மேபி என்னுடைய விருப்பம் முழுசா நிறைவேறாது, ஆனா இதை செய்கிறதுனால பலருக்கும் இதனால் பிரயோஜனம் உண்டாகும் என்று நீங்கள் பார்த்தால் அதை தெரிந்தெடுத்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அப்போதான் நீங்க என்ன செய்றீங்க? உங்களை காட்டிலும் மற்றவர்களை உயர்த்தி வைக்கிறீர்கள். அன்பார்ச்சுனேட்டா இன்னைக்கு நம்ம வாழ்கிற சமுதாயம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், உனக்கானவைகளை தேடு, உனக்கானவைகளை தேடு, பில்ட் யுவர் லைஃப், யூ ஹாவ் டு ஸ்கல்ப்சர் யுவர் ஃபியூச்சர் அப்படின்னு கற்றுத்தருகிற ஒரு உலகத்தில் வாழ்கிறோம் இல்லையா? உன் எதிர்காலத்தை நீ தான் செதுக்கி எடுக்கணும். நீ உனக்காக வாழாமல் மற்றவர்களுக்காக வாழ்ந்தால் நீ கோலை, நீ ஏமாளி, நீ பேமாளி, நம்மளை என்ன செஞ்சிருவாங்க? பட்டம் கட்டிட்டு போயிடுவாங்க. கட்டினா கட்டட்டும், அதுதான் கிறிஸ்துவனுடைய ஆவி. ஹல்லேலூயா. தட் இஸ் த லைஃப் ஆஃப் கிரைஸ்ட். இப்போ கொஸ்டின் ஒன்று வருது, என்னங்க அப்போனா நாங்கள் எங்களையே நேசிக்க கூடாதா? எங்களுக்காக எதையுமே செய்யக்கூடாதா? இப்போ எதுக்காகத்தான் நாங்கள் வாழ்கிறோம் அப்படின்னு கேள்வி வருதுல்ல? வாசிங்க. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்ற வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். சரி, இப்போ நல்லா கவனிங்க. ஐம் கோயிங் டு டெல் யூ, தற்பிரியன் என்பது தற்காலத்திலே எப்படி வெளிப்படுகிறது. நான் ஏற்கனவே நிறைய முறை உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா? என்ன சொல்லியிருக்கேன்? நம்ம ஃபோனே நமக்கு தற்பிரியன் என்பதை நமக்கு காண்பிக்கிறது. முன்னாடி இருந்த காலத்துலலாம் பட்டன் ஃபோன் இருந்தது, பிரச்சனையே கிடையாது.
பட்டன் ஃபோன் மாதிரி கொஞ்சம் ஸ்மார்ட் ஃபோனாக வந்துச்சு. ஸ்மார்ட் ஃபோன் வந்தப்போ கேமராவோட வந்தது. கேமரா வந்தப்போ நம்ம இப்படி ஃபோனை பிடிச்சோன்னா பின்னாடி இருக்கிற கேமரா தான் நல்ல ஹை ரெசல்யூஷனில் வந்தது. எதுக்காக? நம்ம எங்கே போனாலும் எதை ஃபோட்டோ எடுக்க விரும்பினாலும் எடுக்கிறதுக்கு பின்னாடி உள்ள கேமரா தான் நல்லா ஹை ரெசல்யூஷன் உள்ள கேமராவாக வச்சுருப்பான். ஆனால் இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு தெரியுமா? பின்னாடி இருந்த கேமரா முன்னாடி மாறி வந்துருச்சு. எத்தனை பேருக்கு விளங்குது? வாலிபர்களுக்கெல்லாம் நான் சொல்கிறது நல்லா புரியுது. வயசானவங்க கொஞ்சம் அப்படியே டியூப்லைட் மாதிரி அப்படியே அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, இன்னும் பிடிக்கல. உங்களுக்கு தெரியலனா உங்கள் பிள்ளைங்க வாங்குகிற கேமராவில் ஃபோனில் என்ன பார்த்து வாங்குவாங்கன்னா, செல்ஃபி கேமராவில் எத்தனை பிக்சல், பேக் கேமராவில் எத்தனை பிக்சல்னு பார்த்து தான் வாங்குவாங்க. ஏன் தெரியுமா? எல்லாரும் இன்றைக்கி எப்படி தான் இப்படி ஃபோட்டோ எடுக்கிறதில்ல, இப்படி தான் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. கரெக்டாக என்னையே ஃபோட்டோ எடுக்கிறதா எனக்கு முக்கியமாக இருக்குது. நான் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் காக்கா மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, கழுது மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, நான் தான் எனக்கு முக்கியம். வழங்குதா? ஓகே, செல்ஃபி எடுக்கிறது தப்பு அப்படின்னு நான் சொல்லலை. ஆனால் எப்போ பார்த்தாலும் என்னையே தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன்னு சொன்னால் அங்கே ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. சின்ன விஷயங்கள்ல தாங்க பிசாசு பெருசாக ஆரம்பிக்க மாட்டான். சின்ன சின்ன ஸ்டெப்ஸ், ஒரு துளி துளியாகத்தான் வாழ்க்கைக்குள்ளே நுழைய ஆரம்பிப்பான். அதனால தான் இந்த இளம் சந்ததியை மிக அதிகமாக நாம் எச்சரித்து கவனத்தோடு நடத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. வழங்குதா? ரைட்? இன்றைக்கு the world is being tuned to do just that. வெளியில் பார்க்காத, பிறனுக்கானவைகளை நோக்காத, நீ உன்னையே பாரு, உன் வாழ்க்கையை பாரு. சின்னதுலேருந்து ஆரம்பிச்சிருங்க பிள்ளைங்களை. நீ தான் ஃபர்ஸ்ட் வரணும் கிளாஸில், நீ தான் இந்த ரேஸில் ஜெயிக்கணும், நீ தான் இதில் சிறப்பாக செய்யணும். நான் எப்பவுமே சொல்வது உண்டு, புஷ் பண்ணாதீங்க பிள்ளைங்களை, அவங்கள ஃப்ரீயாக விடுங்க. தேவன் அவர்களுக்கென்று வைத்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். ஒரு உலக பிரகாரமான மாம்சமும் இரத்தமும் உள்ள பெற்றோராகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக அவ்வளவு அக்கறை கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால், அவர்களுக்குள் ஜீவ சுவாசத்தை ஊதின கர்த்தர் இன்னும் எவ்வளவு அதிகமாய் அவர்களுக்காக கரிசனை கொள்வார். ப்ளீஸ் don't bring your children up in the way of the world. உலகத்தினுடைய போக்கில் உங்க பிள்ளைகளை வளர்க்காதீங்க. அப்படி வளர்த்துருந்தீங்கன்னா இன்றைக்கோட விட்டுருங்க. வழங்குதா? இல்லைன்னா நீங்கள் என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? ஒரு தற்பிரியனை, அந்தி கிறிஸ்துவுக்கு ஒரு தொண்டனை நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே உருவாக்கி கொண்டு இருக்கிறீங்க. வழங்குதா? அதுக்குன்னு கண்டிக்கவே வேண்டாம், தண்டிக்கவே வேண்டாமா? இல்லை, எல்லாம் செய்யுங்க. கர்த்தருடைய வழிகளில் நடத்துங்க, நல்லதை சொல்லிக் கொடுங்க. ஆனால் போட்டு நீ தான் ஃபஸ்ட்டு நிற்கணும், நீ தான் இதில் வெல்லணும், நீ தான் அந்த ப்ரைஸ் வாங்கணும், தேவையில்லை. வாங்கினா வாங்கட்டும், வாங்காட்டி ரொம்ப சந்தோஷம். அவன் ஒன்றும் உலகத்தில் அந்த ப்ரைஸை வாங்கிட்டு பரலோகத்தில் போய் ஆண்டவரே பாருங்க, ஆண்டவரே ஐ கேம் ஃபர்ஸ்ட் இன் மை கிளாஸ், ஸோ ப்ளீஸ் கிவ் மீ என்ட்ரி இன் டு ஹெவன் ஆண்டவர் சொல்லிடுறப்பா, இதெல்லாம் இங்கே செல்லுபடி ஆகாதுப்பா, போயிட்டு வான்றுவார். முதல்ல உங்கள் பிள்ளைங்களை பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்துங்க. வழங்குதா? பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்துங்க. அதுக்கப்புறம் உலகத்தின் வாழ்க்கை தானா தன்னை பார்த்து கொள்ளும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா சில நேரத்தில் நம்ம மற்றவர்களுக்கு உதவி செய்கிறத நம்ம சொல்லும்போது மேபி சம் அதர்ஸ் வில் கெட் இன்ஸ்பயர்ட் பை இட் அண்ட் தே வில் ஆல்சோ டூ இட். ஆனால் அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. ரொம்ப தின் லைன் தான் இருக்குது. என்னை மகிமைப்படுத்துவதற்கும் மற்றவர்களை ஊக்குவிக்கிறதற்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. ஆனால் அதுக்கு நடுவில் இருக்கிற லைன் வந்து ரொம்ப தின் லைன். வழங்குதா? வாசிங்க மத்தேயு 6ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை. ஆகையால் நீ தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதற்கு உன் வலது கை செய்கிறதை உன் இடது கை அறியாதிருக்க கடவது. அல்லேலூயா. என்ன சொல்லுது? வலது கை செய்கிறது இடது கைக்கே தெரியக்கூடாதான். அப்போ என்ன அர்த்தம்? வெளியில தெரியவே கூடாது. தாரை ஊதுவியாதே அப்படின்னா டோன்ட் ப்ரொமோட் யுவர் செல்ஃப்.
உங்களை நான் இவ்வளோ செய்கிறேன், நான் இப்படி செய்கிறேன் என்று உங்களை குறித்து என்ன செய்யாதீங்க, வெளியில எக்ஸ்போஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். விளங்குதா உங்களுக்கு? நான் செய்யறது மற்றவர்களை ஊக்குவிக்கிறதுக்காக செய்யலாம். நான் செய்கிறேன், இந்த இடத்துல ஒரு கஷ்டம் இருக்கு, நீங்களும் இயன்றால் தயவுசெய்து செய்யுங்கள் என்று சொல்வது வேற. நான் செய்தேன் 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 என்று எனக்கு பேர் வரும்படியாக செய்கிறது வேற. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்ற காரியம்? விளங்குதா? ஓகே, இப்போ நல்லா கவனிங்க. இதை காட்டிலும் அடுத்தது ஒன்று இருக்கு. என்னன்னா, நான் மேலே ஏறுறதுக்கு யாரை வேணா மிதிச்சு கீழே தள்ளிட்டு நான் மேலே ஏறுவேன்ற குணாதிசயம் உங்களுக்குள்ள இருந்தா நீங்க தற்கொலையணும். ரைட்? வை? தட் மீன்ஸ் மற்றவர்களை காட்டிலும் நீங்கள் உங்களைத்தான் முக்கியம் என்று எண்ணுகிறீர்கள். ஆனா இது எல்லாவற்றை பார்க்கிலும் மிக 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 மோசமான ஒன்று இருக்கு. என்ன தெரியுமா? எனக்காகத்தான் தேவன் வாழ்கிறார், என்னை ஆசீர்வதிக்கிறதற்கு மட்டுமே அவர் இருக்கிறார். அவர் ஏதாச்சும் நான் கேட்டு செய்யலைன்னா அடுத்த நாள் வரும் பாருங்க கோபம். அப்படியே ஆண்டவர் பிடிச்சி, என்ன ஆண்டவரே, நான் உமக்காக எவ்வளோ செய்கிறேன், நான் என்னென்ன விட்டு கொடுத்து வந்திருக்கிறேன், ஆனால் நான் இந்த ஒரு சின்ன காரியத்தை கேட்டேன், எனக்காக நீங்கள் செய்யலையா? பொத்திக்கிட்டு கோபம் வருது நமக்கு, இல்லையா? யோசித்து பாருங்க. நீங்களும் நானும் நமக்காக மரித்தவருக்காக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோமே தவிர அவர் நமக்காக வாழ வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அவர் வாழ்கிறார், அவர் செய்கிறார் என்று சொன்னால் அது அவருடைய கிருபை. அதற்காக நன்றி உள்ளவர்களாய் இருப்போமாக. அவர் ஒருத்தர் தாங்க உங்களுக்காக செய்ய முடியும். பரலோகத்தில் உம்மையல்லால் யார் எங்களுக்கு உண்டு? புவியில் விருப்பம் வேறொன்றும் இல்லை ஆண்டவரே, நீங்க இருந்தா போதும், நீங்க இருந்தா எல்லாமே எங்களுக்கு இருக்கு. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்ற காரியம்? புரிஞ்சுக்கோங்க. ரைட்? சரி, ஃபைனலா பிளெஸிங் மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். என்ன இல்லாம தேவனையும் மற்றவர்களையும் எனக்கு மேலாக வைக்கிறதுல என்ன ஆசீர்வாதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாசிக்கலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். நான் எப்பவுமே இந்த வசனத்தை பிரசங்கம் பண்ணும்போது சொல்லுவேன், அந்த ஒரு காரியமே வாஸ் a big step down for Jesus, இல்லையா? சாவாமை உள்ளவர் சாவுக்கேதுவான ஒரு சரீரத்துக்குள்ள இறங்கி வர வேண்டும் என்றால், பாவமே பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன் நமக்காக பாவமாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அதுதான் உலகத்திலே இருக்கிற மிகப்பெரிய சாக்ரிஃபைஸுங்க. இல்லைங்கதா? சிலுவையில் அவர் மரித்தது கூட செகண்ட். The greatest sacrifice was the willingness to step down from his place of glory. அவருடைய மகிமையின் ஸ்தானத்திலிருந்து அவர் கீழே இறங்கி வருவதற்கு ஆயத்தமாய் இருந்ததே மிக மிக பெரிய தியாகம். ஹல்லேலூயா. தேவனுக்கு சமமாய் இருக்கிறார், தேவனுடைய தற்சரூபமாய் இருக்கிறவர். ஆவியான தேவனுக்கு ரூபம் இல்லை. ரூபம் யார்கிட்ட இருக்குன்னா கிறிஸ்துவிட்ட தான் இருக்கு. ரைட்? அப்படிப்பட்டவர் அந்த மகிமையின் சாயலை வச்சுட்டு உலகத்துக்குள்ள இறங்கி வந்தார். ரைட்? தம்மை தாமே தாழ்த்தி தன் சுயத்தை விட்டு தனக்கானவைகளை அல்ல பிதாவுக்கானவைகளையும் நமக்கானவைகளையும் தேடுவதற்காக இந்த உலகத்திற்கு வந்தவரை அந்த பிலிப்பியர் 2 ரொம்ப அழகானது. 7 steps டவுன்வர்ட் எடுக்கிறார். ஓகே, அதை கவுண்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். அவர் தம்மை தாமே வெறுமையாக்கினார், அடிமையின் ரூபம் எடுத்தார், மனுஷ சாயல் ஆனார், மனுஷ ரூபமாய் காணப்பட்டார். அடுத்தது தம்மை தாமே மரண பரியந்தம் தாழ்த்தினார், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் தாழ்த்தினார். 7 steps இருக்காங்க. அந்த 7 steps இயேசு கிறிஸ்து தன்னை தாழ்த்தி தன் சுயத்தை விட்டு வந்ததுனால பிதா அவருக்காக என்ன செய்தார்? ஒரே ஒரு வசனம், பிலிப்பியர் 2:9. ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி எல்லாவற்றுக்கும் கீழாக தன்னை கொண்டு வந்தவர், சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷனுக்கு கீழாக தன்னை கொண்டு வந்தவர், பூலோகத்தினுடைய பாதாளத்தினுடைய அடித்தளங்களுக்கு இறங்கி போனவர்,
தன்னையே வெறுமையாக்கி போனதுனால தற்பிரியராய் இருக்கவில்லை, உங்களையும் என்னையும் நேசித்தார், பிதாவினுடைய கட்டளையை நேசித்தார். என்ன செஞ்சாரு? தம்மை தாமே வெறுமையாக்கி கீழே இறங்கி போனதுனால பிதா எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினார். ஹல்லேலூயா. நீங்க தற்பிரியராயிராமல் என்னாலாத்தையும் விட்டு கொடுக்குறீங்களோ, எவ்வளவு விட்டு கொடுக்குறீங்களோ, நீங்க விட்டு கொடுப்பதிலேயே உங்களை உயர்த்தி அவர் மிகவும் அதிகமாய் கனம் பண்ணுவார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க பிடிச்சிட்டு இருக்கிற வரைக்கும் அது பெருகாது, அது ஆசீர்வாதமா இருக்காது, அது பலனை தராது, அது ஒன்றுக்கும் பிரயோஜனமற்றதா இருக்கும். உங்களையே நீங்க நேசித்து உங்களுக்கானவைகளை மட்டும் நீங்க யோசிச்சு செஞ்சீங்கன்னா எங்கேயோ போய் தடுமாறி பயங்கரமா விழுவீங்க. ஆனா எனக்கானவைகளை அல்ல ஆண்டவரே, நீர் சித்தம் கொண்டு இருக்கிறத நான் செய்யணும், என்னிலும் மற்றவர்களை நான் அதிகமாக நேசிக்கிறேன்னு சொல்றீங்களா? நீங்க எங்க உங்களை தாழ்த்துறீங்களோ, எவ்வளவு தாழ்த்துறீங்களோ, நான் இன்னைக்கு சொல்றேன், அதை விட பல மடங்காய் ஆண்டவர் உங்களை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எழுந்து நிற்போமா தேவனுடைய சமூகத்துல. இந்த நாள்ல நாம் ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். தம்மையே தாழ்த்தினவர் இன்றைக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்தும்படியாக பிதாவினுடைய கரத்தில் விட்டு கொடுத்தார். He never exalted himself. தன்னை அவர் உயர்த்தவே இல்லை. இன்றைக்கு நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவரே, நான் எங்கேயாச்சும் என்னையும் என் நினைவுகளையும் என் விருப்பங்களையும் என் வாஞ்சைகளையும் உமக்கு மேலாகவும் மற்றவர்களுக்கு மேலாகவும் நான் உயர்த்தி வச்சிருந்தா தயவு செய்து இன்னைக்கு என்ன அதுல இருந்து விடுவீங்க ஆண்டவரே. ரிலீஸ் மீ லார்ட், ரிலீஸ் மீ ஃப்ரம் இட். எல்லாரும் ஒரு நிமிஷம் கையை உயர்த்தி வாயை திறந்து அறிக்கை செய்து ஜெபம் பண்ணுங்க. ரைட்? எல்லாருடைய வாழ்க்கையிலையும் எங்கேயோ ஒரு சின்ன ஏரியா இருக்கும், நான் விட்டு கொடுக்காம எனக்குன்னு பிடிச்சு வச்சிருக்க ஒரு ஏரியா இருக்கும். ஆண்டவரே, அதையும் இன்றைக்கு நான் திறந்து கொடுக்குறேன். ஆண்டவரே, என் வாழ்க்கை என்ற அந்த ஒரு பகுதி நான் உங்களுக்கு விட்டு கொடுக்காம இருக்கிற அந்த ஒரு பகுதியை கூட இந்த நேரத்தில் நான் விட்டு கொடுக்குறேன். ஆண்டவரே, நான் திறந்து கொடுக்குறேன். ஆண்டவரே, ஆவியானவரே எனக்குள்ள அசைவாடுங்க, ஆவியானவரே எனக்குள்ள அசைவாடுங்க. அக்கினியாய் இறங்கி வந்தவர் இன்றைக்கு உம்முடைய அக்கினியினால் அதை சுட்டெரித்து அந்த இடத்திலும் உம்முடைய விடுதலை எனக்குள்ள தாங்கப்பா. மரக்கரபா சந்தரனமா ஷேபா ஹந்துரனமா ரேபஹலவரா சந்தரனமா. வாயை திறந்து விட்டு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை எனக்கு என்னமே தெரியல, என்னத்தை எங்க போய் விட்டு கொடுக்குறது அப்படின்னு தெரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா வாயை திறந்து அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக வேண்டுதல் செய்வார். ரேபஹலவா ஷீகரமா தூரனஹா ஷீரேபா தூரனமா ரேபஹலவா கரமலவா சந்தரனமலவா. இன்றைக்கு தாப்பனே ஆண்டவரே, தற்பிரியராய் இல்லாமல் நாங்கள் அப்பா உமக்கு பிரியமானவர்களாய் மாற இன்றைக்கு எங்களுக்கு உதவி செய்கிறதுக்காய் நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ரெபகரமலமா ஷக்கரபலபரமா ரெபஹலமரந்துரிமி ஷக்கரபலபரமா கலமா ரெகலமரபலபரமா. எங்கள் வாழ்க்கையில ஒரு மாற்றம், எங்கள் சிந்தையில ஒரு மாற்றம், பூரணமாய் எங்களை மாற்றுவீராக. ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.